கண்ணால ஆகாதவங்க வேண்டிக்கிட்டு இந்த மரத்துல தாலி கட்டா சீக்கிரம் கண்ணால நடக்கும். அப்புறம் குழந்தை இல்லாதவங்க தொட்டில் கட்டுவாங்க, வளையல் கட்டுவாங்க. வளையல் கட்டுவாங்களா? புதுசா இருக்கு. வளையல் கட்டா வளகாப்பு நடக்கும்னு இந்த ஊர் ஐதீகம். இதா சீக்கிரமே உனக்கு வளகாப்பு நடக்கணும்னு வேண்டிக்கிட்டு இந்த மரத்துல இந்த வளையல கட்டு. எனக்கு என்ன அவசரம்? நீங்க வேணா கட்டுங்க, உங்களுக்கு தானே குழந்தையே இல்ல. அந்த பொண்ணுக்காக நான் வேண்டிக்கிறேன். சீக்கிரமே அவளுக்கு ஒரு குழந்தை பாக்கிட்டு கொடு. பதினேழு வருஷம் ஆச்சு உன்னை உள்ளார வந்து கும்பிட்டு. நான் என்ன பாவம் செஞ்சேன்னு தெரியல. என் பிள்ளைய உன் குடும்பத்தையாவது நல்லபடியா காப்பாத்து. லக்ஷ்மி, ஊரை விட்டு தள்ளி வச்சிருக்குது. அவங்க யாரும் தொடக்கூடாது. என்னங்க அங்க அவங்க அப்படி துடிச்சிட்டு இருக்காங்க, நீங்க இப்படி சொல்றீங்க? அவர் சொல்றது உண்மைதான். அது நாட்டாம தீர்ப்பு. ஐயா, என் தம்பி பையனுக்கு கல்யாணமுங்க. கோயம்புத்தூர் வரைக்கும் போயிட்டு வரணும். இந்தாப்புல போய் தண்ணி எடுத்துட்டு வா. உனதாப்புல போய் தண்ணி கொண்டா. புள்ளையா? எனக்கு பேர் இல்ல. அது மட்டும் இல்லாம நான் என்ன உங்க வீட்டு வேலைக்காரியா இல்ல உங்க தம்பியா? சொன்ன உடனே தண்ணி கொண்டு கொடுத்து கை கட்டி நிக்கிறதுக்கு? நான் கையை நீட்டினா வேலை செய்யறதுக்கு 100 பேர் வந்து கியூல நிப்பாங்க. நான் இன்டர்நேஷனல் சிமெண்ட் ஃபேக்டரி ஓனரோட ஒரே பொண்ணு, தெரியும்ல? ஆஃப்டர் ஆல் உங்களுக்கு நான் தண்ணி கொண்டு கொடுக்கணுமா? வயசான மட்டும் பத்தாது, யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறத யோசனை பண்ணி பேசணும். மைண்ட் இட். ஐயா, சின்ன ஜெருசு ஏதோ தெரியாம பேசிருச்சு, மனசுல வச்சுக்காங்க ஐயா, மன்னிச்சிருங்க. தப்பு நம்ம மேலதானே கணக்கு. எதையுமே தப்பா நினைக்கிறவங்கிட்ட வேலை சொன்னதே தப்பு தானே. இந்தாங்கண்ணா. ஏடா தோட்டத்துக்கு போலியா நீ? பரப்புறேனுங்க. ஆச்சுங்க. போ வேலையை பாரு.
எஸ்கியூஸ் மீ. நீங்க காலை மேல வைங்க. இல்ல பரவாயில்ல, நீங்க மேல உட்காருங்க. உங்க காலை நீங்க வைங்க. இல்ல நீங்க மேல உட்காருங்க. நீங்க வச்சாதான் நான் போவேன். நீங்க மேல உட்காருங்க. சரிங்க. ஸ்வீட் எடுத்துக்கங்க. எதுக்கு இதெல்லாம்? நாம முத சந்திக்கிறோம்ல, நம்ம நட்பு இனிப்பா இருக்கட்டும் தான். Thank you. நோ மெடிசன். நம்ம மாதிரி எங்க இருக்கலாம் இந்த மாதிரி வில்லேஜ்ல போர் அடிக்கும். நீங்க ஃப்ரீயா இருக்கும்போது சொல்லுங்க, நம்ம 2 பேரும் ஜாலியா சினிமாவுக்கு போயிட்டு வந்துருவோம். எதுக்கு சிரிச்சீங்க? இல்ல யங்ஸ்டர்ஸ்னு சொல்றீங்க. உங்களுக்கு கல்யாண வயசுல ஒரு பையன் இருக்கறத கேள்விப்பட்டேனே. நோ நோ, நீங்க மட்டும் இல்ல, இந்த ஊரே அப்படிதான் நினைச்சுக்கிட்டு இருக்கு. அந்த சனி பையன் ஏமாங்க கிடையாது, தெருவுல அனாதையா கிடந்தான். ஏதோ புண்ணியத்துக்கு தத்தெடுத்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன். டீச்சர், மிஸ்டர் டீச்சர், என் வெளி தோற்றம்னா கொஞ்சம் வயசான மாதிரி தெரியும், ஆனா உள்ளுக்குள்ள என் இளமை ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கு. ஆடும். ஏண்டா கெழுட்டு நாயே, நாடி நரம்பெல்லாம் ஆடி போச்சு, உனக்கு இளம ஊஞ்சல் ஆடுதா? காட்டுறா பாக்கலாம். ஏங்க பெரியவரை திட்டுறீங்க? உங்களுக்கு தெரியாதுங்க டீச்சர், நான் ஆடு வளர்த்தேன், கோழி வளர்த்தேன், நாய் வளர்க்கல. ஆனா அதுக்கு பதிலா நான் இதை வளர்த்தேன். இது என்னென்ன காரியம் செய்து தெரியுங்களா? காலையில அருக்காடி வீட்டுக்குள் நுழையுது, மத்தியானம் மயிலாத்தா வீட்டுக்குள் நுழையுது, இப்போ உங்க வீட்டுக்குள் நுழைஞ்சிருக்கு. ஆனா உங்க ரேஞ்ச் என்ன, உங்க லெவல் என்ன, உங்க கெப்பாசிட்டி என்ன? இருந்தாலும் பெரியவர் இல்லீங்களா? டேய் தகப்பா, இப்ப நான் என்னடா சொல்லிட்டேன், நீலி கேடி வெடிக்கிற பைசன் சொல்றா. நீங்க என்னென்னமோ சொன்னீங்க, அதுக்கு நான் ஒண்ணும் ஃபீல் பண்ணல. மை டீச்சர், இந்த பித்த நிறைய பார்த்து பெரியவர்னு சொல்லிட்டாங்களே, அதுக்கு தான் ஃபீல் பண்றேன். எது? உன் தலையில் இருக்கிறது பித்த நிறையா? எஸ். ஏண்டா நாயே, 30 வருஷமா முளைச்ச மொத்த நரடாது. நோ நோ, பித்த நரை. அந்த செயற்படுங்க. டேய் நீ படுவா பரதேசி, உன்னை மீட்ல வந்து மிதிக்கிறான். எஸ்கியூஸ் மீ, நீங்க ஒரு பெரிய கடல், அதுல ஏற்கனவே ஒரு கப்பல் கவுந்து கிடக்குது. எங்க அப்பன மாதிரி ஓட்ட போட்டையெல்லாம் உள்ள அளவு பண்ணாதீங்க. நாட்டு வர்ற நேரமாச்சு. நாட்டாமியோட பிரதர் வர்ற நேரமாச்சு. நான் வரட்டுங்களா? ஐயோ, இனி இந்த தெருப்பக்கமே நான் வரமாட்டேன். நீங்க போங்க, நான் வெளியில போட்டுறேன். கணக்கு ஐயா, சின்னசாமி பொண்ணு சீருக்கு நகை பண்ணி போட சொன்ன போட்டியா? ஆச்சுங்க. தோட்டத்துல மறந்து வைக்க சொன்னாங்க. படிப்பும் பணமும் இருக்கறதால ஒரு பொம்பளை ஆம்பளை ஆயிட முடியாது, தெரிஞ்சுக்குங்க. யாரு ஜாட பேசுற? ஜாட பேசல, உங்களை தான் சொன்னேன். கொஞ்சம் பொம்பளையா லட்சணமா நடந்துக்குங்க. என்ன சொல்றதுக்கு நீ யாரு? நிறுத்தடி தம்பி, நீ கொஞ்சம் உள்ள போ. எப்பேற்பட்ட குடும்பத்துல வாக்கப்பட்டுட்டு பொம்பளை கொஞ்சம் கூட அச்சம் இல்லாம ஒரு ஆம்பளைய கை நீட்டு அடிக்கிறியே, ஒரு கருவி இருக்கா? ஆமா ஆமா, ஆம்பளைங்களை கொத்தடிமையா வச்சிருக்கிற கேவலமான குடும்பம் தானே இது. குடும்பத்தை பத்தி நீ பேசாதடி. முதல்ல நீ ஒரு குடும்ப பொண்ணு மாதிரி நடந்துக்கோ, அப்பதான் குடும்பத்தை பத்தி தெரியும். நீங்க யார் எனக்கு அட்வைஸ் பண்றதுக்கு? நீங்க என்ன என் மாமியாரா? நீங்க எப்படி இந்த குடும்பத்துல விளக்கேத்த வந்தீங்களோ அதே மாதிரி தான் நானும் இந்த குடும்பத்துல விளக்கேத்த வந்தவ. விளக்கேத்துறதுன்னா என்னடி நினைச்சிட்ட? எண்ணெய ஊத்தி திரிய போட்டு தீய வச்சுட்டா அது விளக்கேத்துறதுக்கு அர்த்தம் இல்லடி. நாம வாக்கப்பட்டு வந்த குடும்பத்தோட மரியாதையும் பாரம்பரியத்தோட விளக்கத்தையும் ஏத்து நடக்கிறவதாண்டி விளக்கேத்த வந்தவ. உதாரணம் ரொம்ப நல்லதா இருக்கு, ஆனா நாங்களும் 4 எழுத்து படிச்சவங்க தான், நாகரிகம் தெரிஞ்சவங்க தான். நிறுத்தடி. நாகரிகம்னா என்னன்னு நினைச்சிட்ட? தொப்புள் தெரியற மாதிரி சேலை கட்டுறதும் தொட தெரியற மாதிரி துணி போடுறதும் தான் நாகரிகம் நினைச்சிட்டியா? பழச கட்டினாலும் பாக்குறவங்க கையெடுத்து கும்பிடணும்டி. நான் கோடீஸ்வரியா வந்தவ, நீங்க கோடி துணி கட்டினவங்க அப்படிதான் பேசுவீங்க. எத்தனை கோடி பணம் இருந்தாலும் கடைசியில கட்டையில போறப்போ கூட வரது இந்த கோடி துணி தாண்டி. பாதம் பார்த்து நடந்த பொண்ணுங்க தான் பாதம் மாறாம போயிருக்காங்க, ஆனா உன்ன மாதிரி வாரம் பார்த்து நடந்தவங்க எல்லாம் வழி தெரியாம போயிருக்காங்க. அத முதல்ல புரிஞ்சுக்கோ. இத பாருங்க, நீங்க வேணா தலை குனிஞ்சு நடக்கலாம், ஆனா நான் தலை குனிஞ்சு நடக்கணுங்கிற அவசியம் இல்ல. ஏன், எங்க பரம்பரைக்கு அந்த அவசியம் வந்தது இல்ல. ஆணும் பெண்ணும் சரிசமம்ங்கிறது எங்களை மாதிரி படிச்சவங்களுக்கு தான் தெரியும். அதெல்லாம் உங்களுக்கு எங்க புரிய போகுது? ஆம்பளையும் பொம்பளையும் சரிசமங்கிறது எனக்கும் தெரியும்டி. ஒரு ஆம்பளை 10 பொம்பளை கிட்ட போனாலும் அவனுக்கு பேர் ஆம்பளை தாண்டி. ஆனா ஒரு பொம்பளை 10 ஆம்பளை கிட்ட போனா அவளுக்கு பேர் என்னங்கறத நீயும் தெரிஞ்சுக்கோ.
உன்னை தலை குனிஞ்சு நடான்னு சொல்லல, தலகணத்தோட நடக்க வேணான்னு தான் சொல்றேன். உன்னை பேச வேணான்னு நான் சொல்லல, ஆனா மத்தவங்க மனசு புண்படாம பேசுன்னு தான் சொல்றேன். நீ அவனை அடிச்சு போட்ட, ஆனா அவன் உன்னை திருப்பி அடிச்சிருந்தா உன் பல்லும் பறந்திருக்கும், இந்த குடும்பத்தோட மான மரியாதையும் பறந்திருக்கும். எப்பவுமே ஒரு பொண்ணு பிறந்த வீட்டுல பொறுப்பு இல்லாம இருந்தா பரவாயில்ல, ஆனா புகுந்த வீட்டுல புத்திசாலித்தனமா இருக்கணும், சிலதை புரிஞ்சு நடக்கணும். அண்ணே என்னாச்சு நீ? அழுதுட்டு போறான்ல, பின்ன இனி எத்தனை நாளுக்கு தான் சமையல் தெரியாதுன்னு சொல்லிட்டு இருப்பா. 2 இடி அடிச்சாதான் சரியா போகுது, இடிச்ச ஏன் உன் பொண்டாட்டிய நான் எதுவும் சொல்லக்கூடாதா? என்ன நீ, உங்களுக்கு இல்லாத உரிமையா? நீங்க வாங்க சாப்பாடு போடுங்க, வாங்க நீ. இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.